ஸ்டாலின் எப்போது ஆட்சிக்கு வந்தாரோ அப்போதிலிருந்தே நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு என்று கேட்கிற அளவில் தான் இருக்கிறது இந்த ஆட்சி. எங்கு திரும்பினாலும் கொலை கொள்ளை என என்ன நடக்கிறது என்றே புரியாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா ஆட்சியில் நடப்பதெல்லாம் தப்பா இருக்கிறது. போதை கலாச்சாரத்தால் தமிழகம் முற்றாக சீரழிந்துள்ளது. பெற்ற தாயை மகன் கொள்வதும் பெற்ற மகனை தந்தை கொள்வதும் என இங்கு நடக்கும் சம்பவங்களை பார்க்கிற போது ஸ்டாலின் ஆட்சி சபிக்கப்பட்ட ஆட்சியோ என எண்ண தோன்றுகிறது. கடந்த 48 மணி நேரத்தில் போதையால் எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது தெரியுமா? ஈரோட்டில் அரசு பேருந்தில் தலைக்கேறிய போதையுடன் தடுமாறியபடி ஏறிய ஒரு போதை ஆசாமி சிவனே என ஊருக்கு சென்று கொண்டிருந்த ஒரு பயணியை வீச்சு அரிவாளை கொண்டு வெட்டிவிட்டார். பேருந்தில் சம்பவம் செய்த அதே போதை ஆசாமி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த ஒரு நோயாளியையும் வெட்டியிருக்கிறார். மருத்துவமனையில் வெட்டிவிட்டுத்தான் பேருந்திற்கே வந்திருக்கிறார். போதையில் இஷ்டம் போல கண்ணில் படுவோரையெல்லாம் வெட்டிய அவனை காவல்துறை ஏன் உடனே பிடிக்கவில்லை என தெரியவில்லை. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பகுதியில் போதையில் கட்டிய மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்திருக்கிறான் ஒரு கணவன். கணவன் இல்லை, அவன் ஒரு கயவன். போதையில் மனைவியுடன் தகராறு செய்துள்ளார். அந்த போதை கணவனின் நிலையை உணர்ந்த மனைவி வீட்டிலிருந்து தப்பி உறவினர்களின் வீட்டிற்கு ஓடியிருக்கிறார். அங்கும் விரட்டி சென்ற அந்த போதை ஆசாமி கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார். இதையெல்லாம் விட கொடுமை, பெற்ற தாயை ஒருவன் கல்லால் அடித்தே கொலை செய்திருக்கிறான். அவ்வளவு போதை. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது பரனூர் கிராமம். அந்த கிராமத்தில் தான் இந்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. போதையால் தமிழகம் எப்படி சீரழிந்திருக்கிறது என்பதற்கு இந்த 3 செய்திகளே போதுமானது. இன்னும் வேண்டுமென்றாலும் சம்பவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஈரோடு அருகே மளிகை கடையில் கஞ்சா சாக்லேட் பிடிபட்டிருக்கிறது என்றால் ஸ்டாலின் ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி என்பதை மக்கள் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒருமுறை ஆட்சியை கொடுத்ததற்கே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. இவர்களிடம் 2.0 கொடுத்தால் நாடு தாங்குமா?